அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லாமத் சமையல். இன்றைக்கி நான் கலிஜி எப்படி செய்வேங்கிறது உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 5-6 கிராம்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்சதும் பெரிய வெங்காயமாக ஒரு 5லேருந்து 6 வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ அது வதங்கிட்டு இருக்கும்போதே கூட 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், ஒரு 2 தக்காளி பெரிய தக்காளியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஸ்பைசஸ் வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கலிஜி, அதாவது லிவர், நான் வந்து ஒரு 1/2 கிலோ சேர்க்குறேன். இப்போ நான் சொன்னதெல்லாம் அரை கிலோக்கான அளவு. இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். மூழ்கிற அளவுக்கு சேர்க்கக்கூடாது, அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக சுடுதண்ணி சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி விசில் விட்டுடலாம். ஒவ்வொரு குக்கருக்கும் ஒவ்வொரு மாதிரி விசில் வரும். ஸோ வேகிறதுக்கு எந்த அளவுக்கு விசில் வேணுமோ அந்தளவுக்கு ஒரு கொதி வந்ததும் குக்கரை மூடி விசில் விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், செம்ம டேஸ்டியான கலிஜி ரெடி. இது கண்டிப்பாக நான் வீட்டில் நிறைய தடவை செய்வேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சதுனா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.